ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குக் வித் லவ் சீரீஸ்க்கு பெருசாக எதுவுமே எடுக்கலை. ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு இல்லையா, அதனால எனக்கு டைமே கிடைக்கல எடுக்கிறதுக்கு. ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னா ஹரிபரியாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு ஸ்கூல் இருக்குது, இன்னொருத்தருக்கு ஸ்கூல் இல்லை, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் தக்ஷித் வந்து டான்ஸில் இருக்கிறதுனால அவனுக்கு ஃபுட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அவருக்கும் லன்ச் பேக் பண்ணணும். ஸோ அவருக்கு அப்படின்னா ஏதாவது அவர் கேட்குற மாதிரி ஒரு சில நேரம் சிம்பிளாக கேட்பார், ஒரு சில நேரம் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன். வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அது காலையில் வந்து இந்த கேமரா ஆங்கிள் அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி நம்ம வந்து ஒழுங்காக நம்ம ட்ரெஸ்ஸும் பண்ணியிருக்கணும் இல்லையா, ரொம்ப நம்ம ப்ரெசன்டபுளாக இருக்கணும் வீடியோ கொடுக்கும்போது. நான் அது எப்பயுமே மைண்டில் வச்சுப்பேன். அப்போ தான் காலையில் வந்து நமக்கு ஹரிபரியாக இருக்கும். அந்த டைமில் கேமராவையும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஆனாலும் சரி வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இறங்கியாச்சு. ஏன்னா கிச்சனில் வந்து புதுசாக கொஞ்சம் நம்ம லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதுவே நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து கிச்சனில் வரும்போது எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சேஞ்சஸ் நான் பண்ணுவேன். ஏன்னா அதிக நேரம் நம்ம செலவழிக்கிறது கிச்சனில் தானே. அதனால் இன்ட்ரோவே லென்த்தியாக போயிட்டுருக்கு. பேக் டு ரெசிபி பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து சுட்ட கத்திரிக்காய் மசியல் நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து வெண்டைக்காய் காரக்கறி, இது வந்து பெரிய கத்திரிக்காவாக இந்த மாதிரி இருக்கணும். அது வந்து நம்ம சுட்டு பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தொகையலாகவும் பண்ணலாம், கிரேவி மாதிரியும் பண்ணலாம். நான் கொஞ்சம் கிரேவி டைப்பில் தான் பண்ணுவேன். சின்ன வெங்காயம்லாம் போட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் முதல் நாளே நான் நறுக்கி வச்சுருவேன். கத்திரிக்காவை டேரெக்டாக அப்படியே அடுப்பில் வைக்காமல் இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நான் 2-3 வச்சுருந்தேன், அது எல்லாமே கொஞ்சம் அப்படியே பேர்ன் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வாங்கியே 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எடுக்கலை, புதுசாகவே இருந்தது. ஸோ இதை நல்லா வந்து பிரிஞ்சாலை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி அப்படியே வந்து சுட வேண்டியதான். அதில் வச்சு பண்ணும்போது நமக்கு கை வந்து சுடாமல் இருக்கும், டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அந்த கத்திரிக்காயில் பார்த்திங்க அப்படின்னா அந்த காம்பு இருக்கணும், அப்போ தான் அதை பிடிச்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா வந்து இதிலே வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுட்ட கத்திரிக்காய் வந்து என்ன ஸ்பெஷல், என்ன ஒரு டேஸ்ட்டு அப்படின்னா, ஸோ அந்த சுடுறோம் இல்லையா, அந்த சுட்ட ஸ்மெல் வந்து நம்ம வதக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் வதக்கும் போதே நான் வந்து காரம், உப்பு எல்லாமே சேர்த்து தான் வதக்குவேன். மஞ்சப்பொடி அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த குழன்னு ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு நல்லா தனித்தனியாக நல்லா ஃப்ரை ஆகி வரும். கத்திரிக்காய் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் அந்த தோலை வந்து நம்ம பீல் பண்ண முடியும். ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் அதை ஓரமாக வச்சுட்டேன். இப்போ காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா இட்லி, அப்புறமா தக்காளி வெங்காயம் சட்னி, இது தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நானும் வந்து இந்த இட்லி பாட்டை மாற்றணும்னு நினச்சிட்டே இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவீங்க இதை பார்த்துட்டு நீங்கள் இன்னும் மாற்றலையா, எவர் சில்வர் வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து இது பழகிடுச்சு, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுவும் வந்து ஒரு 850 ருபீஸோ என்னவோ அது வந்து நான் வாங்கினேன். இது வாங்கியே 2 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து துணி போட்டு தான் இட்லி ஊற்றுவேன், அதுக்கப்புறம் அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்து எவர் சில்வரில் பார்த்துட்ருக்கேன், கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன். இந்த இட்லி பாட்டில் பார்த்திங்கன்னா 24 இட்லிஸ் நமக்கு வரும். நான் வந்து 2 தட்டு தான் ஊற்றுவேன், அதுலேயே எங்களுக்கு மிச்சமாயிடும். இது மிச்சமான இட்லியை அந்த இட்லி உப்புமா பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் சாப்பிடுவோம். வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி மேற்பொடின்னு சொல்லுவேன் இல்லையா, அதை அப்படியே தூவி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இறக்க வேண்டியது. அது லாஸ்ட்டாக போடும்போது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அது வந்து தனியா, கடலப்பருப்பு, மிளகா, அப்புறமா தேங்காய் அதெல்லாம் வறுத்து அரைச்ச பொடி. இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து காஃபி குடிக்கிற ஹேபிட் இல்லை, அதுவும் காலையில் நான் குடிக்கவே மாட்டேன். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜிஞ்சர் வாட்டர், ஜீரா வாட்டர், ஒரு நாள் இந்த சோம்பு தண்ணி அந்த மாதிரி ஏதாவது குடிப்பேன். இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் போட்டு ஜிஞ்சர், அப்புறம் கொஞ்சம் சோம்பு, சீரகம் எல்லாத்தையுமே போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி வடிகட்டி குடிப்பேன். ஸோ அது நல்லா ஆறிடுச்சு. ஆறினோன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி அப்படியே உரிச்சிடலாம் அந்த மேலே ஸ்கின்னை. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தொகையலாகவும் பண்ணலாம். தொகையல் பண்ணும்போது உங்களுக்கு வெங்காயம்லாம் தேவையில்லை. உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கொஞ்சம் புளி, பெருங்காயம் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி இதையும் போட்டு அப்படியே அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த தொகையிலும் சூப்பராக இருக்கும். அது வந்து சிம்பிளாக பண்ணுறது. வெங்காயம்லாம் போட்டு பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் இட்லியும் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு
2 to 3 மினிட்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த சுட்ட கத்திரிக்காய் மசியல் நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக நல்லெண்ணெயில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து கடுகு, கொஞ்சம் சோம்பு, சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்க தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 15லேருந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுட்டேன். இதெல்லாம் நைட்டே உரித்து வச்சுடுவேன், காலையில் உரித்து வைக்க நமக்கு டைம் இருக்காது. இதில் கொஞ்சம் பூண்டு, தக்காளி எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுவும் சின்ன வெங்காயம் சேர்த்தாலே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் பூண்டுலாம் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கத்திரிக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் நான் புளி தண்ணியும் ஆட் பண்ணுவேன். கொஞ்சமாக புளி போட்டால் போதும், ரொம்ப சேர்க்க வேணாம், இல்லாட்டி புளி குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் அந்த கிரேவி டைப்பில் வர்றதுக்கு, அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு தான் அந்த புளி. இதுக்கு வந்து சாம்பார் பொடிலாம் நான் போட மாட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சம் காரப்பொடி போட்டு பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் கலருக்காக சேர்த்துருக்கேன். அப்புறம் நார்மல் ரெட் சில்லி பவுடர் அதுவும் நான் சேர்ப்பேன். இப்போ தனித்தனியாக தனியா பொடி அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து அந்த மேற்பொடி, இதுக்குமே நான் ஒரு 3-4 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் வந்து அந்த தனியா கடலைப்பருப்புலாம் சேர்த்தது தானே, கொஞ்சம் தேங்காயும் போட்டிருக்கேன், அதனால ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். ஃபஸ்ட்டு போட்டது வந்து அந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான். இப்போ இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு நார்மல் பவுடர் போடுறேன். இதுக்கு வந்து சாம்பார் பொடியெலாம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும், அதனால் நான் அதெல்லாம் சேர்க்கலை. இப்போ இதே மாதிரியே விட்டுட்டு நம்ம தோசை, சப்பாத்திக்கெலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். இப்போ சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் புளித்தண்ணி ஆட் பண்ணி அந்த கிரேவி டைப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் காரப்பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாவும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ என்னோடய அந்த ஜிஞ்சர் வாட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. காலையில் இது குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, அந்த பீரியட்ஸ் வந்து நமக்கு சரியாக வராது, எனக்குமே அந்த இஷ்யூ இருக்குது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நான் இது ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 to 4 டேஸ் குடித்தேன் அப்படின்னா கரெக்டாக அந்த 4th டே பீரியட்ஸ் வந்துடும். ஸோ இது ஒரு குட்டி டிப்ஸ். இதுவும் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னது தான். ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு சொன்னால் அதுலேருந்து நாங்கள் 2 பேருமே இதை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது பார்க்கும்போதே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். அது சாதத்தில், சூடான சாதத்தில் எப்பயும் போல் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் சட்னிக்கு வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துப்பேன், உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் போட்டுப்பேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக வெங்காயம், தக்காளி, பூண்டுலாம் வதக்கி சேர்க்கறது தான். ஆனால் எப்பயுமே சட்னிக்கு கொஞ்சம் சாம்பார் பொடி போடுவேன் நான். அது ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுத்துருவேன். இதே வந்து தக்காளி குழம்பா பண்ணுறோம் அப்படின்னா தக்காளி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துப்பேன். வெங்காயம் வந்து 2 போட்டுட்டு அதில் கொஞ்சம் பூண்டு, சோம்பு அதெல்லாம் போட்டு தக்காளி குழம்பு பண்ணுவேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுட்ட கத்திரிக்காய் மசியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து லீவ் டைமில் கூட நம்ம பண்ணலாம், இல்லை டிஃபன் பாக்ஸுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி இது. என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு சைட் டிஷ் வந்து நிறையா வைப்பேன் நான். கொஞ்சம் ஊறுகாய் வைப்பேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்பளம் சுட்டு வைப்பேன். இதுக்கு வந்து அந்த சுட்ட அப்பளம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பொரிச்ச அப்பளத்தை விட. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ. மித்துனுக்கு வந்து கத்திரிக்காய் பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் இது வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவான். அது என்னன்னே தெரியாமல் தான் நான் இது வரைக்கும் அவனுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவனுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணல. தக்ஷுக்குட்டிக்கும் அவருக்கும் மட்டும்தான் லஞ்சு. தக்ஷித் வந்து இது சாப்பிடுவானான்னு எனக்கு தெரியல, அதனால் அவன் வந்து தயிர் சாதம், அதுக்கப்புறமா இந்த வெண்டைக்காய் ஃப்ரை வச்சுருவேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதம்னா. அது தாளிக்காமல் இந்த மாதிரி நிறைய பால் ஊற்றி கொஞ்சம் நான் வெண்ணெய் சேர்ப்பேன். அதாவது டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து நிறைய பால் ஊற்றி ஒரே ஒரு டீஸ்பூன் தயிர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நீர்க்க வைங்க. சாப்பிடும்போது தலை நல்லாயிருக்கும், நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போது என்னோடய வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. கிச்சனையும் நான் வந்து கையோட க்ளீன் பண்ணிடுவேன். எப்பயுமே காலையிலே இந்த குக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். மதியம் வந்து வச்சுக்கவே மாட்டேன். அதுவும் லீவ் நாள் தான் எனக்கு ரொம்ப அப்படியே நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும்.
வீக் டேஸில் அவ்வளோவா தெரியாது, நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும் நமக்கு. காலையில் எப்பயுமே டிஃபன் வந்து மோஸ்ட்டாக இட்லி இல்லை தோசை அது மட்டும்தான் இருக்கும். மற்ற எந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாலும் சாப்பிடவே மாட்டாங்க. எந்த டிஷ் ட்ரை பண்ணாலும் இல்லை மித்துன்னு எப்பயாவது அந்த கெல்லாக்ஸ் அது மாதிரி ட்ரை பண்ணுவான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்சது. கிச்சன் வேலை முடிஞ்சாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. கொஞ்சம் ஹேர் பேக் போட்டிருந்தேன், அதனால தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். இது என்ன ஹேர் பேக் அப்படின்னா, என் தம்பி ஒய்ஃப் அவங்க வந்து சேனல் வச்சுருக்கா, அவ்வளோ சூப்பர் மாம் கேலரி. அவங்க வந்து வீட்லேயே ஃபேஸ் பேக்கு ஹேர் பேக் எல்லாமே ரெடி பண்ணுறா. நான் வந்து ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேர் பேக் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. நான் வந்து இது தயிரில் மிக்ஸ் பண்ணி போட்டேன். நீங்கள் வந்து எக் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த எக்கோட ஒயிட் அது யூஸ் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன் தான். ஸோ அவங்க பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். சூப்பர் மாம் கேலரி சேனல் இருக்குது, ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஹேர் பேக்கில் ஆகட்டும், ஃபேஸ் பேக் ஆகட்டும், என்னென்னலாம் அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹேர் வந்து நல்ல சில்கியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் காஞ்சுது அப்படின்னா நல்லாவே தெரியும், நல்லா புசு புசுன்னு ஆகிடும் ஹேரு. நான் வந்து ஷாம்புலாம் எதுவும் யூஸ் பண்ணல, இது மட்டுமே வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ இப்போ அது கொஞ்சம் நல்லா வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா ஹேர் வந்து இன்னும் ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்கும். என் ஹேர் கேர் பற்றி நீங்கள் கேட்டிங்க. நான் அது வந்து இந்த மாதிரி ஹேர் பேக் வீட்டிலே ரெடி பண்ணுறது, இல்லை நானே ஏதாவது ரெடி பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் ஆயிலும் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வந்து வீட்டில் இந்த ஹோம்மேட் ஆயில் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா, அது கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிரும் மிக்ஸ் பண்ணி தான் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பூனல் ஃபங்க்ஷனுக்கான பர்ச்சேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முடிச்சிட்டேன். ஸோ அந்த சேர் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக செட்டாக பூனல் ஃபங்க்ஷனுக்கு, அப்புறம் அதுக்கு முன்னாடி சுமங்கலி பிரார்த்தனைன்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம் அதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து செப்ரேட்டாக இப்போ பிரித்து வைக்கணும். அந்த வேலை தான் இப்போ நான் பார்க்க போகிறேன். ஸோ அது வந்து பல்காக இருக்குது. இது ஃபுல்லாக வந்து வேஷ்டி, சாரீஸு, அப்புறமா வளையல், பேங்கிள் செட்டு அதெல்லாம் வந்து அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய பூனல் ஃபங்க்ஷன் சாரீ வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, அது எல்லாமே லாவண்யா வீட்டில் இருக்குது. ஸோ நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு வந்து என்னென்ன வளையல்லாம் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க முதல் நாள் ஃபங்க்ஷனுக்கு என்ன சாரீ, மறுநாள் ஃபங்க்ஷனுக்கு என்ன சாரீ, எல்லாமே வந்து பிளான் பண்ணியாச்சு. இதுதான் பண்ணணும், இதெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது வரைக்கும் பாய்.